ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அபிஜோ. இந்த வேலை என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி இருக்கு. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ப்ரோமோன்லயே வந்திருக்கும். அவங்க உள்ள வந்து என்ன பண்ணாங்க அதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு, ஃபன் இருக்கு, ஃபைட் இருக்கு, அப்புறம் எவிக்ஷன், அதை பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பாத்துடலாம். சோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ண பாக்குறீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் உங்க ஓட்டு யாருக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த அப்டேட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். எல்லாமே அவங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டுக்கு ஓட்டு போட்டுருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 10 மிஸ்டு கால் கொடுக்கலாம் ஒரு நம்பருக்கு. இன்னைக்கு வந்து 10 மிஸ்டு கால் கொடுக்கலாம். சோ உங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட்க்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்துருங்க, மிஸ்டு கால் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஓட்டு போட்டுருங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒரு ஓட்டு தான் போட முடியும், போட்டுருங்க. ஏன்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். உங்க கையில தான் இருக்கு யார் டைட்டில்ன்ட்டு. ஆனா ஒருத்தவங்க டைட்டில் எப்பயோ சீல் பண்ணியாச்சு, அவங்க தான் டைட்டில். அவங்கள ஓட்ட அடிச்சுக்க யாராலையும் முடியாது. சோ இருந்தாலும் உங்க ஓட்டை போட்டு வைங்க. ஓகே வாங்க அப்டேட் போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 பேர் என்ட்ரி ஆகுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் என்ட்ரி 2 பேர் என்ட்ரி ஆகுறாங்க. சீசன் 3ல இருந்து வி ஆர் த பாய்ஸ் அந்த கேங்ல இருந்து 2 பேர் உள்ள வராங்க. அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா கவின் அண்ட் சாண்டி. இவங்க எப்படி என்ட்ரி ஆகிறான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாண்டி என்ட்ரி ஆறாங்க. ஆனா சாண்டிக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி தான் கவின் என்ட்ரி ஆறாங்க. அப்படிதான் அங்க பார்த்து சாண்டிக்கு செம்ம ஷாக்கு கவினை பார்த்துட்டு. உங்களுக்கே தெரியும் சீசன் 3ல இவங்க வந்து எவ்வளவு ஃபன் பண்ணாங்க அப்படின்ட்டு. சோ இன்னைக்கு அவங்க 2 பேரும் உள்ள வந்திருக்காங்க. செம்ம ஃபன்னா தான் இருக்க போது இன்னைக்கு லைவ் ஃபுல்லாவே. என்டர்டைன்மெண்ட்டும் வேற லெவல்ல இருக்க போது. இப்போ உள்ள இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படியும் என்டர்டைன்மெண்ட் பண்ண தான் வந்திருப்பாங்க. அப்படியே மூவி ப்ரொமோஷன் கொஞ்சம் பண்ணலான்ட்டு பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல பிக் பாஸ் சாண்டியை மிஸ் பண்றாங்கன்ட்டு நம்ம வந்து வினோத் வந்து கேஷ் பாக்ஸ் எடுக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா வினோத் கிட்ட லாஸ்டா போறப்ப நம்ம பிக் பாஸ் ஒன்று சொல்லியிருப்பாரு, எங்க என் சிஷியை நான் காணவே காணா, ஒரு வாட்டியாச்சும் வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கானா சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பார்த்து தான் இப்போ வந்து நம்ம சாண்டி உள்ள வந்திருக்காரு. இங்க வந்து போற வரைக்கும் ஃபுல் ஃபன்னு தான் இருந்திருக்கு. ஆனா இவங்க ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களே எவிட் பண்ணி வெளில கூட்டு போற மாதிரி. சோ அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க, அதுவும் இவங்க கையில கொடுக்கவே மாட்டாங்க. பிபி டீம் 100% ஷோரா சொல்றேன், இவங்க யாரும் எவிட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏதாச்சும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ல யாச்சும் ஒருத்தர் கூட்டிட்டு வெளில. ஏன்னா ஏன் இப்படி அடிச்சு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அவங்க ஃபைனலிஸ்ட் ஏவி போடல. ஃபைனலிஸ்ட் ஏவி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளில அனுப்புவாங்க. அதனால இன்னைக்கு வந்து செம்ம ஃபன்னு. சாண்டி அண்ட் கவின் வந்து உள்ள செம்ம ஃபன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் கவின் அண்ட் கானா வந்து கட்டி பிடிச்சி பேசும்போது ஒரு கலாச்சிருப்பாரு. 2 பாக்ஸுமே ஒன்னா பேசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருமே டைட்டில் வினர் ஆக வேண்டியவங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2 பேருமே கேஷ் பாக்ஸ் எல்லாம் வந்தவங்க தான். சோ பிக் பாஸும் இன்னைக்கு செம்ம ஃபன் மூட்ல இருந்திருக்காரு, செம்ம கலாச்சிருக்காரு. சோ இன்னைக்கு சர்ப்ரைஸ் என்ட்ரி இவங்க 2 பேர் தான், கவின் அண்ட் சாண்டி. இன்னைக்கு ஃபன்னா இருக்கும். லைவ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே நெக்ஸ்ட் ஏவி. இந்த ஃபைனலிஸ்ட் ஏவி எங்க? இந்த 2 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள எப்படி ஃபைனலிஸ்ட் ஏவி போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து 4 ஃபைனலிஸ்ட் ஏவி போட போறாங்க. 4 பேர் தான் இருக்காங்க. சோ 4 ஃபைனலிஸ்ட் ஏவி இன்னைக்கே போட்டுருவாங்க. இந்த ஃபைனலிஸ்ட் ஏவி எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எடிட்டர் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஏன்னா கானாலோத்தோட ஏவியை பார்த்தாலே தெரியும், அது ஒரு ஃபைனலிஸ்ட் ஏவி தான். கானாலோத்த ஏவியும் ஒரு ஃபைனலிஸ்ட் ஏவி தான். அப்படிதான் இருந்தது. அதுவே இவங்களுக்கு இவ்வளவு லேட் பண்ணிருக்காங்கன்னா எப்படியும் ஒரு பயங்கரமா ஏதாச்சும் எடிட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. பாப்போம் எப்படி இருக்கு. ஆனா இன்னைக்கு 4 பேர்த்தோட ஃபைனலிஸ்ட் ஏவியும் இன்னைக்கு போட்டுறாங்க லைவ். இன்னைக்கு ஃபுல்லாவே லைவ் வந்து பரபரந்தா இருக்கும். சோ இன்னைக்கு வந்து 4 ஃபைனலிஸ்டோட ஏவி இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு 3 ஏவி இருக்கு. ஹவுஸ்மேட்ஸ்க்கான ஏவி இருக்கு, எமோஷனல் ஏவி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைட் ஏவி. இந்த 3 ஏவி இருக்கு. எமோஷனல் ஏவி, ஃபைட் ஏவி மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சேட் என்னன்னு தெரியல. சோ இந்த 2 ஏவி இருக்கு. இன்னைக்கு இந்த 2 ஏவி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் இவங்க வந்து கிளம்புறது வேற. சீசன் 8ல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல தான் எமோஷனல் ஏவி போட்டாங்க. சோ இன்னைக்கு இந்த வாட்டி லாஸ்ட்ல தான் எமோஷனல் ஏவி போடுவாங்க. இன்னைக்கு மேபி 1 or 2 ஏவி இருக்கும். பாப்போம். அந்த ஃபைனலிஸ்ட் ஏவி, அதுக்கப்புறம் 2 ஏவி இல்ல ஒரு ஏவி இருந்தாலும் இருக்கும் இன்னைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, திவ்யா 2 ஏவி நீங்க ஆனா சுத்தமாவே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, திவ்யா ஃப்ரெண்ட்ஷிப் ஏவில வரது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் பழகிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபன் ஏவில ஏன் இல்லன்னு கேட்டீங்கன்னா, ஃபன் ஏவில ஒழுங்கா கட் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு லென்க்லெஸ் டாஸ்க் அன்னைக்கு நைட் வந்து செம்ம ஃபன் பண்ணிருந்தாங்க. இதே நிறைய இடத்துல நிறைய ஃபன் பண்ணிருக்காங்க. சோ ஃபன் ஏவில அவங்க இருந்தாங்க. பட் அந்த சீன் போடல. எதுக்கு எடிட்டர் போடலன்ட்டு எனக்கு இன்னொரு இடத்துல தான் யோசிக்க தோணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைட் ஏவின்னு ஒன்னு இருக்கு. அந்த ஃபைட் ஏவில மொத்தமா வந்து ஒரு 4 பேர் தான் இருக்க போறாங்க. நான் சொல்றேன் ஒரு 5 பேர் இருக்க போறாங்க சொல்றேன். யார் யாருன்னு பாத்தீங்கன்னா கானா, வினோத், திவ்யா, பாரு, கமுர்தீன் இவங்க எல்லாம் இருக்க போறாங்க. மத்தபடி எல்லாம் சின்ன ஃபைட் தான். அந்த ஃபைட் தான் கொஞ்சம் ஆட் பண்ணிருப்பாங்க. பட் இந்த 4 பேர் இந்த இடத்துல வந்து பெரிய சம்பவம் போட்டாங்க சொல்லணும். இவங்க எவ்வளவுதான் அவங்க பாரு அண்ட் கமுர்தீன் ரெட் கார்டு வாங்கினாலும் அவங்க இந்த வீட்டுல நிறைய ஃபைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஃபைட் ஏவில மொத்தமா இவங்க தான் இருக்க போறாங்க. சோ அந்த இதுக்காக தான் அந்த 2 ஏவிலையும் அவங்க கட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இன்னைக்கான ஃபைட் ஏவியும் கொஞ்சம் போடலாம் போல. ஏன்னா இன்னைக்கு ஃபைட் ஏவி இன்னும் ஏதாச்சும் ஹாப்பி மூமெண்ட்ஸ் அந்த ஏவி இருக்கலாம். நாளைக்கு தான் எமோஷனல் ஏவி இருக்கலாம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு, எப்படி கொண்டு போறாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஏவி தான் போட்டுவாங்கன்னு எனக்கு சொல்லுது. ஏன்னா இன்னைக்கு ஒண்ணு பயங்கரமா ஒரு விஷயம் நடக்க போகுது. அது மட்டும் நல்லா தெரியும். அது என்ன விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா அப்ப போக சொல்றேன். சோ இந்த 4 பேத்துக்கான ஃபைனலிஸ்ட் ஏவி போட்டுறாங்க இன்னைக்கு லைவ்ல. நீங்க லைவ் கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் நம்ம முதல்ல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபைட் யாருக்கு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம சீசன் ஸ்டார்டிங்ல வந்த ஃபைட் இன்னை வரை சீசன் லாஸ்ட் வரைக்கும் இந்த ஃபைட் தான் நிலைச்சு நிக்குதுன்னு சொல்லலாம். அது யார் ஃபைட் பத்தி கானா, வினோத் வெர்சஸ் வாட்டர்மெலன். இவங்க 2 பேர் ஃபைட் இன்னைக்கு பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா நேத்து நீங்க பார்த்தா தெரியும் கோலப்பட்டியா இருந்தா சொல்லி நேத்து ஃபுல்லாவே கானா வந்து வாட்டர்மெலனை வச்சு செஞ்சாருன்னா சொல்லணும்.
ஏன்னா இவர் வந்து மணி பாக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் நிறைய பண்ணாரு. பட் இவர் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் சம்பவமே ஆரம்பிச்சாரு. வாட்டர்மெலன் சுத்தமா முடிச்சு விட்டாங்கன்னே சொல்லணும். அந்த அளவுக்கு கானவனுக்கு வந்து வாட்டர்மெலன் வச்சு செஞ்சாரு. நேத்தினா மால்ட் அந்த கோலம் போட்டியில வாட்டர்மெலன் அவ்வளவுதான் காலி பண்ணிட்டாரு. வாட்டர்மெலன் அந்த அளவுக்கு ஃபன் ஓவர்லோடா போயிடுச்சு. நேத்திக்கு ஒரு லைவ்ல செம்ம ஃபன்னா போனது காரணமே கானவனுக்கு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பிரவீன் அதுக்கப்புறம் நேத்திக்கான லைவ்ல பிரவீன் அண்ட் வாட்டர்மெலன் அந்த ஃபைட் எல்லாமே நேத்திக்கு செம்ம ஃபைட்னு சொன்ன ஒரு காமெடியான ஃபைட் அதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் வாட்டர்மெலன் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தாங்க சரியில்லாம இருந்துச்சு. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க லைவ்ல ஃபுல்லா பீப் போட்டு தான் காட்டினாங்க. வாட்டர்மெலன் பேசினது ஒரு வார்த்தை பீப் போல 2 பீப் போல. பட் அவர் பேசின சென்டென்ஸே பீப் போட்டாங்க நேத்திக்கு லைவ்ல. சோ அப்படி பேசியிருக்காரு அவரு. இவங்க பாத்தீங்கன்னா வார்த்தை நல்லா கரெக்டா பேசுறாங்க. ஆனா வாட்டர்மெலன் வார்த்தையை விட்டு நிறைய பேசிட்டு இருக்காரு. சோ வாட்டர்மெலன் அவர் எதுக்கு மறுபடியும் உள்ள விட்டாங்க தெரியல. சோ இருந்தாலும் ஓகே, BB9 கண்டஸ்டன்ட் உள்ள இருக்கட்டும். இன்னைக்கும் கானாவித் வர்சஸ் வாட்டர்மெலன் ஃபைட் இருக்கு. ஏதோ சம்பவம் சொல்றாங்க. பாப்போம், ப்ரோமோல வரும்னு நினைக்கிறேன். பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இந்த ஃபைட் மட்டும் இல்ல, இன்னொரு ஃபைட் இருக்கு. அது யாருக்கு பாத்தீங்கன்னா பிரவீன் வர்சஸ் ரம்யா ஜோ. இவங்க 2 பேர்த்தான ஃபைட் இன்னைக்கு இருக்கு. அது என்ன ஃபைட் என்னன்னு தெரியல. ஆனா ஒரு பெரிய ஃபைட் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன ஃபைட் இது வரைக்கும் பார்த்தாலும் அவங்களுக்கு எந்த ஃபைட் வந்த மாதிரி தெரியல. ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். முன்னாடி நடந்த ஃபைட் இல்லாம இன்னைக்கு ஏதாச்சும் புதுசா ஃபைட் நடக்கும்னு நினைக்கிறேன். சோ பாப்பா என்ன நடக்குது. பிரவீன் வர்சஸ் ரம்யா ஜோ உங்க 2 பேருக்கு ஃபைட் நடக்குது. பிரவீன் ராஜ் வர்சஸ் ரம்யா ஜோ உங்க 2 பேருக்கு ஃபைட் நடக்குது. இன்னைக்கு வந்து 2 ஃபைட், என்டர்டைன்மெண்ட் இருக்கட்டும், ஃபன் இருக்கட்டும், ஃபைட் இருக்கட்டும் அண்ட் எமோஷனல் இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு இருக்கு. அதனால லைவை மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ட்விஸ்ட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா எவிக்ஷன். இன்னைக்கான எவிக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கடைசியில 2 பேர் இருக்காங்க, விக்ரம் அண்ட் அரோராக்கு சுத்தமா ஓட்டு இல்ல. இன்னைக்கு எவிக்ட் ஆனா அரோரா தான் எவிக்ட் ஆவாங்க. என்னடா சடனா எவிக்ட் ஆறாங்கன்னு பாத்தீங்கன்னா சீசன் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, ஏதாச்சும் ஒரு ஹைப் ஏத்தணும்ல, அதனால சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு மேபி இன்னைக்கு இல்ல நாளைக்கு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஏவி போறதுக்கு இன்னைக்கு ஃபுல்லா ஆயிரும். இன்னைக்கு ஃபுல் டேவும் முடிஞ்சிடும். பட் அந்த ஏவி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இல்ல நாளைக்கு எப்பயும் ஒரு எவிக்ட் இருக்கு. மிட் வீக் எவிக்ஷன் கன்ஃபார்ம் டீம்ல இருந்து சொல்லியிருக்காங்க. மிட் வீக் எவிக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது யார் போவாங்க பாத்தீங்கன்னா அரோரா அண்ட் விக்ரம் 2 பேர்த்துல யாச்சும் ஒருத்தர் போவாங்க. ஆனா மேபி எனக்கு தோணுது அரோரா தான் போவாங்கன்ட்டு. ஏன்னா அரோராக்கு சுத்தமா ஓட்டே இல்லை. அதனால அரோரா தான் வெளில போவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் யார் வெளில போறாங்கட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் நீங்க இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, யூடியூபா இருந்தாலும் சரி, நிறைய பேர் இது சொல்லியிருப்பாங்க திவ்யா எவிக்ட். நோ, திவ்யா எவிக்ட் பண்ண முடியவே முடியாதுன்னு தான் சொல்லணும். டீமே நினைச்சாலும் திவ்யா எவிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கி ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. பட் டைட்டில் வேணா இப்ப கையை வேற மாத்தி தூக்கலாம் தவிர எவிக்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. கப்பு கன்ஃபார்ம் திவ்யாவுக்கு. பட் இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா எவிக்ஷன் திவ்யா இல்ல. நீங்க திவ்யாவுக்கு ஓட்டு போறது நிறுத்தாதீங்க. நீங்க யாருக்குமே ஓட்டு போறதை நிறுத்தாங்க. ஓட்டு போட்டுட்டே இருங்க. எவிக்ஷன் வந்து லைவ்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்களே எடுத்துருவாங்க. என்னோட ஓட்டு வர முடியுது. சோ எல்லாம் பார்த்து ஓட்டு போடுங்க. சர்ப்ரைஸ் என்ட்ரி வந்து ஒரு ட்விஸ்ட் பண்றாங்கன்ட்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து எவிட் பண்ணி கூட்டு போறாங்கன்ட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் அவங்களால கூட்டு போக முடியாது. ஏன்னா கெஸ்ட் அது மட்டும் இவங்க பிக் பாஸ் ரொம்ப பிடிச்சவங்க. இவங்க கையால அதை பண்ண விட மாட்டாங்க. இவங்க மார்னிங்கே வந்துட்டு ஒரு 1 or 2 hour மட்டும் இருந்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஃபைனலிஸ்ட் டேவியே கொஞ்சம் ஒரு ஈவினிங் அளவுக்கு தான் போட்டிருக்காங்க. சோ எல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அவங்க எவிட் பண்ணல, ஏதாவது டாஸ்க் வச்சு எவிட் பண்ணிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அண்ட் அபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம சேனல் வீடியோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம வீடியோ முடியுது. ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, லைக் பண்ண பாக்குறீங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.